கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த 4 மாதமும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்தார், தேவைகளை சந்தித்தார். மேடுகள் வந்தது, பள்ளங்கள் வந்தது, காற்றடித்தது, புயல் வந்தது, பூமி அதிர்ச்சி வந்தது, நெருப்பு பிளம்புகள் வந்தது இல்லையா, வியாதிகள் வந்தது. ஆனாலும் எல்லா நேரத்திலும் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்தி வந்திருக்கிறார். எனவே நன்றியுள்ள இருதயத்தோடு கூட நாம் எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். இந்த 5வது மாதத்தை கர்த்தர் காண கிருபை செய்தார். இந்த மாதத்தை காண வேண்டும் என்று எத்தனையோ பேர் வாஞ்சித்தவர்கள் இந்த நாளையே பார்க்கல. சிலர் நித்திரை அடைந்து விட்டார்கள், பரிசுத்தவான்கள். வியாதி படுக்கையில் சிலர் மரித்து போனார்கள். குண்டடிகளிலும் மற்ற பல காரியங்களும் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போனவர்கள் எத்தனையோ பேர். அப்படி இருக்கும் பொழுது நம்மை ஆண்டவர் சுகபலத்தோடும் கூட அவருடைய சமூகத்திலே காண தந்த கிருபை ஒரு பெரிதான கிருபை. இன்றைக்கு மாலைவில் கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நாம் சில நேரங்களிலே நம்மோடு கூட அன்பாய் பழகினவர்கள், பேசினவர்கள், நமக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் என்று வரும் பொழுது நம்மை விட்டு தூரம் போய் அவர்கள் நம்மோடு கூட தொடர்பில்லாமல் இருக்கும் பொழுது நாம் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், அவங்க எங்களை என்ன செஞ்சிட்டாங்க, மறந்துட்டாங்க, அவங்க எங்களை மறந்துட்டாங்க அப்படின்றோம். இதே போல நம்முடைய வாழ்க்கையில வருகிற போராட்டங்கள், வியாதிகள், பிரச்சனைகள், துன்பங்கள் இவைகள் சம்பவிக்கிற நேரத்திலே தேவனும் நம்மை மறந்துவிட்டார் என்று சொல்லுகிற ஒரு உணர்வுக்குள்ளே நாம் தள்ளப்படுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பேனோ. அந்த கற்பத்தின் கனியை அவ மறந்து போகலாம், ஆனால் இஸ்ரவேலே, உன்னை தெரிந்து கொண்டவர் உன்னை மறப்பாரோ? நம்மை அழைத்த தேவன் நம்மை மறக்கிறது இல்லை. ஆனால் நாம சில நேரங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னா, நமக்கு நேரிடுகிற சோதனைகளை, போராட்டங்களை பார்த்து நாம் புலம்புகிறவர்களாக இருக்கிறோம். இதே போலதான் சங்கீதக்காரனும் கூட புலம்புகிறதை நாம் பார்க்கிறோம். திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதம் 10:12 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே பார்க்கிறோம். பாருங்க, அவன் சொல்றான், கர்த்தாவே எழுந்தருளும், என் தேவனே உம்முடைய கையை உயர்த்தும், ஏழைகளை மறவாதையும். நீர் எழும்பின ஆண்டவரே, நீர் எழும்பி எனக்காக ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும். இன்றைக்கு மாலையில் கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இந்த இடத்துல மன வியாகுலத்தோட நீங்க வந்திருக்கலாம், வியாதியோட வந்திருக்கலாம், பல போராட்டத்தின் நிமித்தமாக நீங்கள் இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கலாம். ஆனால் நீங்களும் ஒருவேளை சொல்லலாம், ஆண்டவரே என்னை மறந்துடாதபடிக்கு இன்றைக்கு எழுந்து எனக்காக நீர் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும், எனக்கு நீர் அந்த அற்புதத்தை செய்து என்னை உயர்த்த வேண்டும். அதுதான் நீங்க அதே அதிகாரத்தில் நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா, சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்றான் 1ஆம் வசனத்துல, ஆண்டவரே வாசிங்க, ஏன் தூரத்தில் நிற்கிறீர், ஏனையா மறைந்திருக்கிறீர், எனக்கு இப்ப ஆபத்து, பிரச்சனை, போராட்டம், நீர் ஏன் ஆண்டவரே மறைந்திருக்கிறீர் என்று சொல்லுகிறான். அதாவது சத்துரு என்னை மேற்கொண்டு கொண்டே வருகிறான், அவன் ஜெயம் எடுத்துக்கொண்டே வருகிறான். என்னுடைய வாழ்க்கையிலே அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அங்கலாய்ப்பையும் தவிப்பையும் வேதனையும் துக்கத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறான். ஆனால் நீர் தூரத்தில் நின்று கொண்டிருக்கிறீர், அங்கே என்னை ஏன் ஆண்டவரை என்னை பார்க்காதபடி இருக்கிறீர், ஆபத்து எனக்கு நேரிடுகிறது ஐயா, நீர் எழுந்து ஒரு அற்புதத்தை செய்யும் என்று சொல்லுகிறான். ஆனா சத்துரு என்ன தெரியுமா சொல்லுகிறான்? 11ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். சத்துரு என்ன தெரியுமா சொல்லுகிறான்? தேவன் அதை மறந்தார், பாருங்க, தேவன் ஃப்ரெடியை மறந்தார், அல்லது போனால் உங்களை மறந்தார்,
உங்க காரியத்தை இனிமே நினைக்க மாட்டார், அது தள்ளுபடியானது. எனவே நான் என் இஷ்டப்படி நான் செய்கிறதை அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி அவன் செய்தாலும், நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இந்த மே மாதமானது கர்த்தர் உங்கள் வாழ்விலும், உங்கள் பிள்ளையின் வாழ்விலும், குடும்ப வாழ்விலும், சபை வாழ்விலும், தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கர்த்தர் எழுந்திருந்த அற்புதம் செய்கிற ஒரு மாதமாயிருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, சில காரியங்களை உங்களுக்கு வேதத்திலிருந்து ஆதாரமாக எடுத்து காட்டி உங்களோடு கூட கொஞ்சம் ஜெபித்துட்டு பந்தியை கடந்து போக நான் வாஞ்சிக்கிறேன். நீங்க பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்களுடைய புத்தகத்தில் 21ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து பார்க்கும் பொழுது அங்கே ஒரு சம்பவத்தை நீங்கள் பார்க்கிறீங்க. அந்த சம்பவம் என்னவென்று சொன்னால் 3 பேர் இருக்கிற ஒரு சம்பவம். ஆகாப் ராஜா, யெசபேல், நாபோத். இந்த 3 பேரும் அடங்கின ஒரு சம்பவம் தான் அந்த சம்பவம். ஒரு நாள் ஆகாப் ராஜா என்ன செய்கிறான், அரண்மனையில இருந்து பார்க்கிறான். பார்த்தால் அரண்மனையை ஒட்டினதாக ஒரு திராட்சை தோட்டம் இருக்கிறது. அந்த திராட்சை தோட்டம் ஒரு எளியவனுடைய திராட்சை தோட்டம், ஒரு ஏழ்மையானவனுடைய திராட்சை தோட்டம், ராஜாவோடு எதிர்த்து நிற்க முடியாத ஒருவனுடைய திராட்சை தோட்டம். அந்த திராட்சை தோட்டம் ரொம்ப செழிப்பா இருக்குது, அது அழகா இருக்குது, அது பார்க்க பச்சை பச்சேன்னு இருக்குது. இதை பார்த்த உடனே ஆகாப் ராஜாவுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. என்ன செய்தான் என்று சொன்னால், நாபோத்தினிடத்திலே போகிறான். நாபோத்தை பார்த்து சொல்லுகிறான், எனக்கு அந்த திராட்சை தோட்டத்தை தந்துடு, ஏன்னா எனக்கு இது மேல ரொம்ப வாஞ்சியா இருக்கிறது. நான் அதற்காக உனக்கு என்ன செய்கிறேன் என்று சொன்னால், கிரயமாக உனக்கு பணத்தை தர்றேன். இல்லைன்னு சொன்னா உனக்கு இதை விட ஒரு நல்ல திராட்சை தோட்டத்தை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறான். ஆனா நாபோத் என்ன தெரியுமா சொல்லுகிறான், ஆகாபை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக என்று அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எங்க பிதாக்கள், முற்பிதாக்களுடைய சொத்து, அது அப்படியே பரம்பரையா வந்துகிட்டு இருக்கு. இதை நான் உமக்கு கொடாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக என்று சொன்ன உடனே ஆகாப் ராஜா என்ன செய்தான் என்று சொன்னால், மனவேதனையோடு கூட வீட்டுக்கு போய் சோஃபால் அப்படி சாஞ்சிட்டான். சாஞ்ச உடனே அங்கிருந்து யெசபேல் வருகிறா, வாங்க சாப்பிட்றதுக்கு அப்படின்னு. ராஜா சொல்றான், எனக்கு சாப்பாடு வேணாம், எனக்கு பசி இல்லை அப்படின்றான். உடனே யெசபேல் அவனை பார்த்து கேட்கிறா, நீர் போஜனம் பண்ணாதபடிக்கு மனம் சலித்து போகிறதுக்கு உண்டான காரியம் என்ன நடந்தது என்று சொல்லி கேட்கிறான். உடனே அவன் சொல்றான், நான் நாபோத்தினிடத்துல போய் அந்த திராட்சை தோட்டத்தை கேட்டேன், ஆனா அதற்கு அவன் தர மறுத்துட்டான், அதுதான் ஒரு மனவேதனையோட கூட உட்கார்ந்து இருக்கிற அப்படின்னு. உடனே யெசபேல் என்ன தெரியுமா செய்தா, ஒன்றும் பயப்படாதீங்க, அந்த திராட்சை தோட்டத்தை நான் உங்களுக்கு எடுத்து தருவேன், நீங்க வந்து போஜனம் பண்ணுங்க அப்படின்னு. நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா 12ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து வாசிக்கும் போது அங்க பார்ப்பீங்கன்னா ஒரு காரியத்தை இந்த யெசபேல் செய்கிறார். எப்படின்னு சொன்னா, 2 பேலியாளின் பிள்ளைகளை கூப்பிட்டு, மக்களை கூப்பிட்டு அவர்களுக்கு பணம் கொடுத்து, நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது என்னவென்று சொன்னால், உபவாசம் என்று எழுதி உபவாசத்தை கூறி நாபோத்தை நீங்கள் அங்கே கொண்டு வந்து, நாபோத் தேவனையும் ராஜாவையும் தூசித்தான் என்று சொல்லி அவன் மீது கல்லெறிந்து அவனை கொன்று விடுங்கள் என்று சொல்லி பணத்தை கொடுத்தான். ஆனா அந்த யெசபேல் ஒன்றை மட்டும் நினைக்கல, என்ன தெரியுமா, தேவன் இருக்கிறார் என்றும், ஏழைகளுக்கு தேவன் நீதி செய்கிறவர் என்றும், ஏழைகளை அவர் மறப்பது இல்லை என்பதையும், அவனுக்காக வழக்காட, அவனுக்காக பேச, அவனுக்காக யுத்தம் செய்ய ஒருவர் இல்லை என்று அவள் நினைத்திருந்தாள். உடனே என்ன நடந்ததுன்னு சொன்னா, இவ சொன்னது போலவே அவர்கள் செய்தார்கள். செய்து கல்லெறிந்து கொன்று விட்டாச்சு. செய்தி வருகிறது அரண்மனைக்கு, அம்மா நீங்க சொன்னதுபடியே அவர்களை கொன்று விட்டேன் என்று சொல்லி. உடனே யெசபேல் ஆகாப்பை பார்த்து சொல்லுகிறார், என்ன தெரியுமா, நீர் கேட்ட அந்த நாபோத்தினுடைய திராட்சை தோட்டம் இருக்கிறது, நாபோத் செத்து போனான், அதை போய் எடுத்துக்கொள்ளும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, யெசபேல் மட்டுமல்ல, இந்த ஆகாப்பும் நினைத்த ஒரு காரியம் என்னவென்று தெரியுமா, நாபோத்துக்காக யார் வழக்காட போகிறார்கள், இந்த நாபோத்துக்கு யாருமே இல்லையே, அவன் எளியவனாச்சே,
அவன் திக்கற்றவனாச்சே, இந்த திக்கற்றவனுக்கு யார் உதவி செய்ய முடியும் என்று சொல்லி அவன் எழுந்து புறப்பட்டு போகிறான். ஆனால் அந்த திக்கற்றவனுக்கு உதவி செய்கிறவர் மட்டுமல்ல, அந்த திக்கற்றவனுக்காக எழுந்து நிற்கிற தேவன் எழுந்து நின்றார். என்ன தெரியுமா செஞ்சாரு? எலியாவை கூப்பிட்டாரு. எலியா இங்க வா, நாபோத் அவன் செத்துட்டான்னு சொல்லி இந்த ஆகாப் அந்த திராட்சை தோட்டத்தை எடுக்கிறதுக்கு போகிறான். நீ இப்ப போ, அவனுக்காக பேசுகிற, அவனுக்காக யுத்தம் செய்கிற, அவனுக்காக வழக்காடுகிற, அவனுக்காக நீதி செய்கிற தேவன் எழுந்து விட்டார் என்று சொல்லி அவனுக்கு சொல். என்ன தெரியுமா? நீ கொள்ளையடித்ததும் கொலை செய்ததும் உண்டு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறான். உடனே ராஜா திடுக்கிட்டு போய் சொல்லுகிறான், பகஞ்சனே, நீ என்னை கண்டுபிடித்து விட்டாயோ என்று சொன்னபோது அவன் சொல்றான், கர்த்தர் எழுந்திருக்கிறார் நீதி செய்கிறதற்காக. என்ன நடக்க போகிறது என்று சொன்னால், சுவரிலே நீர் விடுகிறதற்கு ஒரு நாயாகிலும் உமக்கு மிஞ்சுகிறது இல்லை. அதே வேளையில நாபோத்துடைய ரத்தம் சிந்தப்பட்ட இடத்திலே உன்னுடைய ரத்தம் சிந்தும், நாய்கள் அந்த ரத்தத்தை தின்னும். தேவ பிள்ளை, இந்த மாலை வேளையில நான் உனக்கு சொல்லுகிற ஒரு காரியம், தேவன் உன்னை மறந்தார் என்றோ, தேவன் உன்னை கைவிட்டார் என்று சொல்லியோ, உனக்கு நீதி செய்கிறதற்கு, உனக்கு உதவி செய்கிறதற்கு, உனக்காக வழக்காட, உனக்காக பேச ஒருவரும் இல்லை என்று நீ நினைக்க வேண்டாம். உனக்காக இந்த மாதத்திலே எழுந்து நின்று யுத்தம் செய்ய ஆண்டவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா வேதத்துல சங்கீத புத்தகத்துல 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க. ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும், எளியவர்கள் விடும் பெருமூச்சின் நிமித்தமும், நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மாதத்திலே உனக்காக கர்த்தர் எழும்பி, நீ பாழாக்கப்பட்டது நிமித்தம், எளியவர்கள் விடுகிற பெருமூச்சின் நிமித்தமும் கர்த்தர் எழுந்து உனக்கு விரோதமாக சீறிக்கொண்டு பாய்ந்து கொண்டு வருகிற சத்துருக்கள் மத்தியிலே உன்னை காத்து, உன்னை காப்பாற்றி, உன்னை உயர்த்தி, உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக அவர் எழுந்திருக்கிற ஒரு மாதம் தான் இந்த 5வது மாதம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அன்பான தேவச்சனமே, அதுதான் வேதம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பெலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், வெயிலுக்கு ஒதுங்குகிற நிழலுமா நீர். இந்த மாதத்துல நீங்க அற்புதங்களை கண்டு வருகிற மாதத்துல கொடுக்கிற சாட்சி என்ன தெரியுமா? கொடூரமானவர்கள் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் என்னை நோக்கி வந்தது. எளியவனுக்கு திடனும், நெருக்கப்பட்ட எனக்கு அவர் பெலனும், வெயிலுக்கு ஒதுங்குற ஒரு நிழலுமாய் இருந்தபடினாலே நான் இந்த மாதம் சந்தோஷமாய் இருக்கிறேன். கர்த்தர் எனக்கு எழுந்தார் என்று சொல்லி கொடுக்கிற சாட்சியின் மாதம் தான் இந்த 5வது மாதம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அன்பான தேவச்சனமே, நீங்க வேதத்துல பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா ஆதியாகமத்தின் புத்தகத்துல 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்களே. தேவன் இரவிலே அபிமெலேக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாள் என்று சொன்னார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, அன்பான தேவச்சனமே, ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். நீ உன் தேசத்தையும் உன் வீட்டையும் இனத்தையும் எல்லாரையும் விட்டுட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு வான்னு சொல்லி, கர்த்தருக்கு பயந்தவனும் உத்தமனும் உண்மை உள்ளவனும் பொய் பேசாதவனும் அல்லது போனால் எந்த தீங்கு செய்யாதவனும் மற்றவருக்கு விரோதம் செய்யாதவனும் இப்படிப்பட்ட கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷன் இவன் தன் மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு வர்றான். சுக்கோத்துக்கும் காதேசுக்கும் இடையில கோராகிலே குடியேறுகிறான். குடியேறி அங்க இருக்கும் பொழுது அவன் சுற்று வட்டாரத்தை பார்க்கிறான். பார்த்துட்டு அவன் சொல்றான், சாராளை பார்த்து, அம்மா, இந்த இடத்துல தெய்வ பயம் இல்லை என்கிறதை நான் உணர்கிறேன். எனவே நீ ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்னவென்று சொன்னால், எனக்கு ஒரு உதவி செய். யாராகிலும் உன்னை பார்த்து இது யாருன்னு கேட்டா புருஷன் மட்டும் சொல்லிடாத, யாருன்னு சொல்லு, சகோதரன் என்று சொல்லு. உடனே அவ சரின்ட்டா.
சரின்னு சொன்ன அவர் ரொம்ப அழகா இருக்கிறா. இந்த அபிமெலேக்கு என்ன செய்தான் என்று சொன்னால், ராஜாவாகிய அபிமெலேக்கு அவளை பார்த்த உடனே ஆள் விட்டு கூட்டிட்டு போயிட்டான். கூட்டிட்டு போய் அரண்மனையில வைத்திருக்கிறான், தன்னுடைய கஸ்டடியில வைத்திருக்கிறான், தான் ஆதிக்கம் செலுத்தும்படியாக தனக்கு சொந்தமாக்கி கொள்ளும்படியாக வைத்திருக்கிறான். ஆனால் அன்றைக்கு ராத்திரி கர்த்தர் எழுந்தார். நான் நினைச்சு பார்த்தேன், எப்படி தெரியுமா, இந்த ஆபிரகாம் ஒருவேளை யோசித்திருப்பான், ஆண்டவரே நான் சொந்த தேசத்தில் இருந்தேன், சொந்த வீடு வச்சிருந்தேன், சொந்த தொழில் வச்சிருந்தேன், உற்றார் உறவினர்களோடு இருந்தேன், அந்த நேரம் பார்த்து நீர் என்ன கூப்பிட்டீர், கூப்பிட்ட உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு உண்மையே நான் நம்பி வந்தேன். ஆனா வந்த இடத்துல இன்னைக்கு என்னன்னா என்னுடையதே நான் இழக்க நேரிட்டதே என்று சொல்லி அவன் ஒருவேளை நினைத்திருக்கலாம். இன்றைக்கு மாலை வேளை கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தின் நிலைமை இருக்கலாம். ஏனென்றால் இந்த செய்தியை ஆயத்தப்படுத்துகிறதுக்கு முன்பதாக கடந்த கிழமையெல்லாம் நான் இந்த செய்தியை வச்சிட்டு இருந்துட்டு எனக்கு ஒரு வியாக்கியானமும் கிடைக்கல. வியாக்கியானம் கிடைக்காம இருக்கிறதுனால வேற ஏதாவது பாப்போம் அப்படின்னு வியாழக்கிழமை இரவு உட்கார்ந்தேன். ஆனா உட்கார்ந்து அங்கங்கெல்லாம் தேடும் பொழுது இல்லை, இதே வசனத்தை தான் ஆண்டவர் எனக்கு மறுபடியும் கொடுத்த போது அதுக்கு பிறகு அதனுடைய வியாக்கியானம் வந்தது. அந்த வியாக்கியானம் வந்தது நிமித்தமாக இன்றைக்கு கர்த்தர் யாரோடு கூட தெளிவாய் பேசுகிறார் என்பதை மட்டும் நான் உணர்ந்திருக்கிறேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நீங்களும் கூட நினைக்கல என்ன தெரியுமா, எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவரை மட்டும் நம்பி வந்தோம், ஆண்டவரையே பின்தொடர்ந்து வந்தோம். ஆனா இன்றைக்கு என் பிள்ளையை எடுத்துக்கிட்டான், என் மனைவியை எடுத்துக்கிட்டான், என் கணவனை எடுத்துக்கிட்டான், என் சமாதானத்தை எடுத்துக்கிட்டான், என் சந்தோஷத்தை எடுத்துக்கிட்டான், எல்லாத்தையும் எடுத்து அதன் மேல் அவன் ஆதிக்கம் செலுத்துறதுக்கு ஆயத்தமாய் இருக்கிறானே என்று சொல்லி உங்களுக்குள்ளே கலங்கின ஒரு நிலைமையில இருக்கலாம். நான் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னா, ஆபிரகாமுக்காக அந்த ராத்திரி வேளையில எழுந்த கர்த்தர் இந்த மாதத்திலே உனக்காக எழுந்திருக்கிறார் என்று சொல்லுகிறேன். என்ன ஆபிரகாம் என்ன ஒன்றும் செய்யவில்லை, ஏன்னா அவன் தேசாந்தரியா சுத்தி திரிகிறான், இவனை அடிச்சு போட்ட ஆள் இல்லைன்றது ராஜாவுக்கு நல்லா தெரியும். ஆனா கர்த்தர் அவனுக்காக எழுந்தார். எழுந்து என்ன தெரியுமா சொன்னாரு, அபிமெலேக்கே நீ செத்த, ஏன் ஆண்டவரே, அது இன்னொருவனுடைய சொத்து. இன்னைக்கு உன்னுடைய காரியங்களை சாத்தான் எடுத்து வைத்து உன்னுடைய வாகனமாய் இருக்கலாம், அல்லது போன உன்னுடைய எந்த காரியமாய் இருக்கலாம், அதன் மேல் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி பிசாசு நினைத்து கங்கணம் கட்டி இருக்கிறான். ஆனால் இந்த மாதம் கர்த்தர் எழுந்து உனக்காக அற்புதத்தை செய்ய போகிறார். ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், 7ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு தீர்க்கதரிசி. நீங்களா யாரு? நீங்களா யாரு? தீர்க்கதரிசி. ஏன் தெரியுமா தீர்க்கதரிசி வேலை என்னது? கர்த்தருடைய வாய். நீங்களா யாரு? கர்த்தருடைய வாய். நீங்க கர்த்தரை அறிவிக்கிறவர்கள். அப்படியா இருந்தா தேவ பிள்ளையே, உங்கள் நிமித்தமாக வழக்காட, உங்கள் நிமித்தமாக அற்புதங்களை செய்ய இன்றைக்கு என் ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, சில நேரங்களில் நாம் நினைக்கிறோம் நமக்கு யாருமே இல்லையே, நமக்காக யார் யுத்தம் பண்ண போகிறா, நமக்காக யார் வழக்காட போகிறா, நமக்காக யார் பேச போகிறா, எப்படி இந்த வியாதி என்னை விட்டு போகும், எப்படி அற்புதம் நடக்கும்? இல்லை, கர்த்தர் இன்னைக்கு எந்தெந்த பகுதியில் உனக்கு தேவை அந்தந்த பகுதியில் எழுந்திருக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நீங்க வேதத்தில் வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்ன 2 சாமுவேல் புத்தகத்தில் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, ஒரு நாள் ராஜாவாகிய தாவீது என்ன செய்கிறான் என்று சொன்னால், உப்பரியின் மேலே உலாவிக் கொண்டிருக்கிறான். உலாவிக் கொண்டிருக்கிற போது அங்க எதிர்த்த வீட்டில் ஒரு ஸ்திரீ என்ன செய்கிறாள், ஸ்நானம் பண்ணி கொண்டிருக்கிறாள். ஸ்திரீ ஸ்நானம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது தாவீது ராஜா அதை பார்த்தான். பார்த்துட்டு 2 பேரை அனுப்புனான். அனுப்பி சொன்னா, அவளை கூட்டிட்டு வாங்க. அவளை கூட்டிட்டு வந்ததுக்கு பிறகு அவளோடு கூட சயனித்தான். இப்ப அவ அங்கிருந்து ஒரு செய்தி அனுப்புற, எப்படி தெரியுமா, நான் கர்ப்பமா இருக்கிறேன் அப்படின்னு. உடனே தாவீது என்ன செய்தான் என்று சொன்னால், படைத்தலைவனாகிய யோவாப், என்னது என்னது விளங்கல, உரிய மனுஷதான், ரைட்டா, சரி, என்னது, தாவீது படைத்தலைவனாகிய யோவாப்புக்கு ஒரு செய்தி அனுப்புகிறான், உரியாவை உடனடியாக வீட்டுக்கு அனுப்பி வை அப்படின்னு. உரியா வந்த உடனே அவங்கிட்ட வெகுமானங்கள்லாம் கொடுத்து சொல்றான், வீட்டுக்கு போய் இன்னைக்கு இரு அப்படின்னு. ஆனால் அவன் ஒரு நீதிமான், அவன் கர்த்தருக்கு பயந்தவன், தேவனுடைய சேனையிலே இருக்கிறேன் என்கிற உணர்வோடு கூட இருக்கிறவன். அவன் சொன்னா,
ராஜாவே, என் ஆண்டவன் யுத்தத்தின் முனையிலே இருக்கிறான், போர்ச்சேவர்கள் அங்கே இருக்கிறார்கள், நான் எப்படி இந்த வீட்டுக்குள்ள போய் இருக்க முடியும் சந்தோஷமா? இன்றைக்கு நான் இங்கே இருப்பேன் என்று சொல்லி அங்கே இருக்கும்போது தாவீது ஒரு காரியம் செய்தான். ஒரு ஓலையை எடுத்து அழகாக எழுதினான். என்ன எழுதினான்? அவனுக்குண்டான மரண ஓலையை எழுதி அவன் கையில கொடுத்து யோவாப்பினிடத்திலே கொடுத்து விடு என்று சொல்லி அனுப்பினான். யோவாப் எடுத்து பார்த்தா அதுல இருக்கு எப்படின்னா, யுத்தம் மும்முரமாய் நடந்து கொண்டிருக்கிற போது நீ இவனை முன்னால அனுப்பு, அவன் அடிபட்டு சாக வேண்டும், அப்பத்தான் நான் நிம்மதியாக இருப்பேன் என்று சொல்லி தாவீது நினைச்சான். அதே மாதிரி யோவாப் என்ன செய்தான் என்று சொன்னா, யுத்தத்தில் அவனை முன்னுக்கு அனுப்பணும்னு அவன் செத்து போனான். செய்தி வந்தது. செய்தி வந்த உடனே ராஜா நினைச்சான், யாருக்குமே தெரியாது, யோவாப்புக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா அந்த நீதிமான் மரிக்கும் பொழுது ஆண்டவர் மௌனமாக இருக்கிறார். நீங்க வேதத்தில் பார்ப்பீங்கன்னு சொன்னா வாசிக்கலாம். ஆபகுக் தீர்க்கதரிசன புத்தகத்தில் 1 அதிகாரம் 13 வசனம் வாசிங்க. நேரமாகும். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே, பின்னை துரோகிகளை நீர் நோக்கி கொண்டிருக்கிறது என்ன? துன்மார்க்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விழுங்கும் போது நீர் மௌனமாயிருக்கிறது என்ன? ஆண்டவரே, நீதிமான் விழுங்கப்படுகிறான், நீர் மௌனமாயிருக்கிறீர். நான் அன்றைக்கு பார்த்தேன், நீங்க பார்த்தீங்களோ தெரியல, ஒரு பாஸ்டர் சிலுவையில் அப்படியே நிப்பாட்டி கைகள்லாம் அடிச்சு ஒரு சின்ன துண்டு துணி அவர் இடுப்பில் கட்டி என்ன செய்கிறாங்க, நெருப்பை போட்டு எரித்து கைத்தட்டி கூச்சல் போட்டு சந்தோஷப்பட்டு தேவர்கள் எங்களுக்கு அவனை தந்து விட்டார்கள் என்று சொல்லி நீதிமான் விழுங்கப்பட்டு கொண்டிருக்கிறான், கர்த்தர் மௌனமாயிருக்கிறார் என்று சொல்லி. ஆஸ்திரேலியா மிஷனரிமார் வந்தபோது பிள்ளைய தூக்கி எரிகிற நெருப்புல போட்டுட்டு அவரையும் போட்ட போது அவன் நினைத்துக் கொண்டது என்ன தெரியுமா? நீதிமான் விழுங்கப்படும் பொழுது நீதிமானுடைய தேவன் எங்கே என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறான். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கும் போது என்ன தெரியுமா சொன்னா? அப்படியா இருந்தா இப்ப ரட்சிக்கட்டுமே. சில வேளைகள்ல நீதிமான்கள் விழுங்கப்படும் பொழுது கர்த்தர் மௌனமாயிருக்கிறது போல இருக்கிறது. ஆனால் தேவன் எழும்பும் போது தான் யார் என்பதை நிரூபித்து காட்டுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். வாசிக்கலாம். 78 சங்கீதம் 6 இருந்து வாசிங்க, 64 இருந்து 66 வரைக்கும் குயிக்கா வாசிங்க. அவர்களுடைய ஆசாரியர்கள் பட்டயத்தால் விழுந்தார்கள், அப்பொழுது ஆண்டவர் நித்திரை தெளிந்தவனை போலவும் திராட்சரசத்தால் கம்பீரிக்கிற பராக்கிரமசாலியை போலவும் எழுந்து விழித்து தம்முடைய சத்துருக்களை பின்புறமாக அடித்து நித்திய நிந்தையை வரப்பண்ணுவார். மௌனமாகவே இருப்பார், மௌனமாகவே இருப்பார். துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே எழுப்பி காரியங்களை செய்யும் பொழுது, நீதிமானை விழுங்கும் பொழுது அவர் மௌனமாயிருக்கிறார். ஆனால் அவர் எப்படி எழும்புவார், எப்பொழுது எழும்புவார் என்று சொன்னார், ஒரு பராக்கிரமசாலி நித்திரை செய்து கொண்டிருக்கும் பொழுது, அவன் தட்டி எழுப்பப்படும் பொழுது அவன் எவ்வளவு கம்பீரமாக எழும்புகிறானோ, அல்லது போனால் ஒரு திராட்சரசத்தினாலே கழித்து கிடக்கிற ஒரு மனுஷன் திராட்சரசத்தினாலே கம்பீரிக்கிறது போல என் ஆண்டவர் எழும்பும் பொழுது சத்துருவை அவர் சிதறடிக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். இந்த மாதத்திலே அது கர்த்தர் உனக்கு செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, இன்னைக்கு நீங்க வேலை செய்கிற இடங்களிலே அல்லது போனால் நீங்க போகிற வருகிற இடங்களிலே சத்துரு உங்களுக்கு விரோதமாக சதி திட்டங்களை தீட்டலாம். உங்களை எப்படியாவது அந்த இடத்திலிருந்து இல்லாமல் பண்ணணும், எப்படியாவது அந்த இடத்துல வேற யாரையாவது கொண்டாந்து போடணும், பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று திட்டம் பண்ணி காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம். நான் சொல்லுகிற ஒரு காரியம், இந்த 5வது மாதத்திலே கர்த்தர் அந்த இடத்திலே உனக்காய் எழுந்து நிற்க போகிறார். நீங்க வாசிக்கலாம்.
2 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு அகித்தோப்பேல் அப்சலோமை நோக்கி, நான் 12000 பேரை தெரிந்து கொண்டு எழுந்து இன்று ராத்திரி தாவீதை பின்தொடர்ந்து போதும் என்னது, ராஜாவாகிய அப்சலோம் அவனுக்கு ஆலோசனை சொல்லுகிறதற்காக அகித்தோப்பேல், இந்த அகித்தோப்பேல் ராஜாவாகிய தாவீது இருக்கும் பொழுது தாவீதுக்கும் ஆலோசனை சொல்லுகிற ஒருவன். அவனுடைய ஆலோசனை எப்படிப்பட்டது என்று சொன்னால் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. அந்நாட்களில் அகித்தோப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல் இருந்தது. அப்படி அகித்தோப்பேலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கும் இருந்தது, அப்சலோமுக்கும் இருந்தது. எப்படி இவருடைய ஆலோசனை எப்படி தெரியுமா இருக்கும்? தவறாத ஆலோசனை, நல்ல ஆலோசனை, கர்த்தருடைய ஆலோசனை. கர்த்தர் என்ன ஆலோசனை சொல்றாரோ அதே ஆலோசனை போல இருக்கும். தாவீது பட்டத்தில் இருக்கும் போது, ராஜாவாக இருக்கும் பொழுது தாவீதுக்கு நல்ல ஆலோசனை சொல்லிக் கொண்டே இருந்தான். இப்ப தாவீதுடைய இடத்துல யார் வந்திருக்கிறா? அப்சலோம் வந்தாச்சு. அப்சலோம் வந்த உடனே கட்சி மாறிட்டான். கட்சி மாறி யார்கிட்ட சொல்றான்னு சொன்னா அப்சலோமுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். எப்படி ஆலோசனை சொல்லுகிறான் என்று சொன்னா, அவன் விடாய்த்தவனும் கைத்தளர்ந்தனுமாய் இருக்கையில் நான் அவனிடத்தில் போய் அவனை திடுக்கிட பண்ணுவேன். அப்பொழுது அவனோடு இருக்கும் ஜனங்கள் எல்லாரும் ஓடி போவதனால் ராஜா ஒருவனை மட்டும் நான் என்ன செய்வேன்? வெட்டி போட்டுருவேன். அப்ப ஜனங்கள் எல்லாம் பக்கத்துல வந்துருவாங்க அப்படின்னு ஒரு நல்ல ஆலோசனை சொல்லுகிறான். ராஜாவோட கூட மட்டும்தான் என்ன செய்ய போறேன்? யுத்தம் செய்ய போகிறேன். அது நல்ல ஆலோசனை. ஆனால் ஆண்டவர் அவனுக்காய் எழுந்திருந்தார். சங்கீதங்களை பாடுகிறவன், தன்னை துதிக்கிறவன், இருதயத்துக்கு ஏற்றவன் ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னாரே, அவனுக்காக என் ஆண்டவர் எழுந்திருந்தார். அப்சலோமை பார்த்து சொல்றாரு, அப்சலோமே இது ஒரு நல்ல ஆலோசனை தான்ப்பா, ஆனாலும் ஊசாய் நம்மிடத்துல இருக்கிறான். ஊசாய் யாருக்கு சப்போர்ட்டா இருக்கான் தெரியுமா? தாவீதுக்கு சப்போர்ட்டா அந்த இடத்துல இருக்கான். அந்த ஊசாயின் இடத்திலும் கூட ஒரு வார்த்தையை கேட்டுரும் அப்படின்னு ஊசாய் வந்து சொல்றான், ஒவ்வொரு முறையும் அகித்தோப்பேல் கொடுக்கிறது நல்ல ஆலோசனை தான், ஆனா இந்த முறை கொடுத்த ஆலோசனை அவ்வளவு நல்லதா எனக்கு தெரியல. ஏன்னா உங்க அப்பா வந்து ஒரு யுத்த வீரன். அவன் வந்து எப்படிப்பட்ட மனுஷன்? ஒரு யுத்த வீரன். இந்த நேரத்தில் எந்த கெவியில இருக்கானோ எங்க இருக்கானோ தெரியாது. ஏன்னா அவன் வெளியில குட்டிகளை பறிகொடுத்த கரடி போல மனம் எரிஞ்சுக்கிட்டு எங்கேயாவது இருப்பான். லேசில் அவனை போயிட்டு என்ன செய்ய முடியாது? ஒண்ணுமே செய்ய முடியாது. அவர் ஒரு பட்டணத்துல இருக்கிறார்னா நாம் அப்படியே போய் அந்த பட்டணத்தை வளைச்சி ஒரு கல்லு கூட கீழே விழாதபடிக்கு அப்படியே அந்த பட்டணத்தை என்ன செய்யணும்? இழுத்து ஆத்துல போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுக்குறான். அந்த ஐடியாவை எடுத்துக்கிட்டு மற்றவங்க எல்லாம் சொல்றாங்க ரொம்ப பிரமாதமான ஐடியா, அப்படிதானே? எல்லாரும் சொல்றாங்க ரொம்ப 23ஆம் வசனத்தை வாசிங்க. அகித்தோப்பேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது தன் கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் ஊரில் தன் வீட்டுக்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி 4 கொண்டு சென்றார். இல்ல 14ஆம் வசனத்தை வாசிங்க. இல்ல 14. அப்பொழுது அப்சலோம் இஸ்ரவேல் மனுஷர் அனைவரும் அகித்தோப்பேலின் ஆலோசனையை பார்க்கிலும் கர்த்தியனாகிய ஊசாயின் ஆலோசனை நல்லது என்றார்கள். இப்படி கர்த்தர் அப்சலோமின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணும் பொருட்டு அகித்தோப்பேலின் நல்ல ஆலோசனையை கர்த்தர் அபத்தமாக்கினார். தேவ பிள்ளையே, நல்ல ஆலோசனையை கர்த்தர் அபத்தமாக்கினார். இன்றைக்கு நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இந்த அப்சலோமும் அகித்தோப்பேலும் யாருன்னு சொன்னா தாவீது ராஜாவோடு கூட இணைந்திருந்தவர்கள், ஒன்றாக புசித்தவர்கள், ஒரே ரத்தம், ஒன்றாக இருந்தவன் இன்னைக்கு தாவீதுக்கு விரோதமாக தன் காலை உயர்த்தினான். இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க எத்தனையோ பேருக்கு நன்மை செய்திருப்பீங்க,
எத்தனையோ பேருடைய துக்கத்தை விசாரிச்சிருந்திருப்பீங்க, எத்தனையோ பேருக்கு உதவி செய்திருப்பீங்க, எத்தனையோ பேரை அரவணைத்திருப்பீங்க. அவங்க எல்லாருமே கூட இன்றைக்கு உனக்கு விரோதமாக மந்திர ஆலோசனை செய்து கொண்டு உன்னை வீழ்த்தலாம் என்று நினைக்கிற இந்த மாதத்தில் தானே தேவன் உனக்காய் எழுந்திருந்த அற்புதம் செய்கிற மாதமாய் இருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, நீங்க வாசித்து பாருங்க. சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நீங்க கொடுக்கக்கூடிய சாட்சியை பாருங்களே. கர்த்தாவே எழுந்தருளும், தேவனே என்னை இரட்சியும், தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து. முதல்ல ஜெபம், கடைசியில தெரியுமா அற்புதம் நடந்துருச்சு இல்லையா? முதல்ல ஜெபம், இரண்டாவது தேவன் செய்த அற்புதம். இதைத்தான் நீங்க செய்ய போறீங்க. இன்னைக்கு ஜெபம் பண்ண போறீங்க, மாச கடைசியில் அற்புதத்தை சாட்சியா சொல்ல போறீங்க. தேவன் துன்மார்க்கரை அடித்து உனக்கு விரோதமாக எழும்பின எல்லா சத்துருக்களை முறியடித்து உன்னை உயர்த்தி இருக்கும் பொழுது கொடுக்கிற சாட்சி அதுவாய் இருக்கும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, சில வேளைகள்ல நீங்க நல்லா பழகுனவங்க, நல்லா இருந்தவங்க, அல்லது போனா உங்களுக்கு தெரிந்தவங்க பழகுனவங்க எல்லாம் என்ன தெரியுமா எனக்கு சொல்றாங்க, இந்த குடும்பம் உருப்படுறதுக்கு இனிமே வழி இல்லை, இந்த குடும்பத்துல நன்மை வருகிறதுக்கு வழியே இல்லை, இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில நன்மை வர்றதுக்கு வழியே இல்லை, இந்த நபருடைய வாழ்க்கையில நன்மை வர்றதுக்கு வழி இல்லை, இவங்க செஞ்ச பாவம், இவங்க அப்பன் செஞ்ச பாவம், தாத்தா செஞ்ச பாவம் சொல்லி துன்மார்க்கருடைய துரோக பேச்சு உனக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டிருக்கிற இந்த மாதத்துல தேவன் உனக்காய் அற்புதம் செய்ய போறார். எத்தனையோ விதமாக உங்களுக்கு விரோதமாக காரியங்களை பேசிக்கொண்டு சத்துரு காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா சங்கீதங்களுடைய புத்தகம் 41:8 வாசிங்க. தீராத வியாதி அவனை பிடித்துக் கொண்டது, படுக்கையில கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள். எனது தீராத அந்த அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். நமக்கு எத்தனையோ காரியங்கள் அதில் கற்றுக்கொள்ளலாம். என்ன சொல்றான் தெரியுமா? தீராத வியாதி இவனை பிடித்து கொண்டது, இவன் இனி எழுந்திருக்கவே மாட்டான், இனி இவங்களுக்கு விமோச்சனமே இல்லை அப்படின்னு சத்துரு நீ படுத்து கிடக்கிறன்னு சொல்றான். ஆனா அவனுடைய துரோக பேச்சு உன் காதுல கேட்குது, நிந்தித்து பேசுகிற பேச்சு கேட்குது. ஆனா இந்த நேரத்தில் சோர்ந்து போகக்கூடாது, இந்த நேரத்தில் நாம் சோர்ந்து போகக்கூடாது, நாம் பலவீனப்பட்டு போகக்கூடாது. இந்த நேரம் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நாம் நல்ல அறிக்கை செய்கிறவர்களாய் காணப்படணும். எப்படிப்பட்ட அறிக்கை தெரியுமா? மீகா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா பாருங்க என்ன சொல்றான். என்னது? என் சத்துருவே எனக்கு விரோதமாக நீ சந்தோஷம். யாரு? என் சத்துருவே எனக்கு விரோதமாக நீ என்ன செய்யாத? சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்திருந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனம் என்ன சொல்றான்? அவன் சொல்றான், யாருகிட்ட சொல்றான்? ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லல, சத்ருவா சொல்றான். சத்ருவே எனக்கு விரோதமாக நீ சந்தோஷப்படாத, என் குடும்பத்துக்கு விரோதமா சந்தோஷப்படாத, என் பிள்ளைக்கு விரோதமா சந்தோஷப்படாத, நான் எழுந்திருப்பேன், கர்த்தர் என்னை எழுப்புவார். எனக்கு அருமையான கர்த்தருடைய அப்ப சொல்றேன் தெரியுமா, நான் இருளிலே இருந்தாலும் கூட கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பாரு, நான் இனிமே தடுமாறி விழுகிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை என்று சொல்லி அவன் அறிக்கை செய்கிறான். இந்த அறிக்கை செய்ய பழகணும் கர்த்தருடைய பிள்ளைங்க. நாம் என்ன தெரியுமா, சத்ருவை பார்த்து நடுங்குறோம். சத்ருவா சொன்ன அதெல்லாம் சரி வராது, நான் எழுந்திருப்பேன், கர்த்தர் என்னை வெளிச்சத்தில் நடத்துகிறார். எனக்கு அருமையான அப்படி நீங்க சாட்சியாக நிற்கத்தக்கதாக நீங்க அறிக்கை செய்யும் போது கர்த்தர் உங்களை சாட்சியா நிற்கத்தக்கதாக செய்வார். சங்கீதம் 76:8 வாசித்தீங்கன்னா, நியாயம் விசாரிக்கவும் பூமியிலே சிறுமைப்பட்ட யாவரை ரட்சிக்கவும் தேவரீர் எழுந்தருளுவார். ஆண்டவர் எழுந்தருவார். நீங்க சொன்ன உடனே ஆண்டவர் என்ன செய்வார்? எழுந்தருவார். அதான் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, எதுக்காக எழுந்தருளார் அப்படின்னு சொன்னா, அவர் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருங்கும்படி அவர் எழுந்திருப்பார்.
இந்த மாதம் நமக்காக மனதுருகிற ஒரு மாதம், நமக்காக கர்த்தர் எழும்புகிற மாதமாய் இருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, இப்படி எல்லா காரியங்களையும் நாம் பார்க்கிறோம். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் வழக்காடுகிறவர், கர்த்தர் யுத்தம் செய்கிறவர், இது நமக்கு நல்லா தெரியும். ஆனா சில நேரங்களில் கர்த்தர் மௌனமாகிறாரே. கர்த்தர் என்ன செய்கிறாருன்னு சொன்னா அப்படியே ஒன்றும் செயல்படாமல் போயிடுறாரே. காரணம் என்ன? அதையும் கொஞ்சம் நாம் பார்த்துட்டு நாம் ஜெபித்து முடிக்கலாம். வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. என்னாகமத்தின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிங்க. வெட்டியானது புறப்படும் போது மோசே, கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்களாக என்பார். சரி, என்னது? கர்த்தருடைய பெட்டி. இந்த பெட்டி ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற பெட்டி. இந்த பெட்டி வனாந்திரத்தில் வழிநடத்துகிற பெட்டி. இந்த பெட்டி எங்க போய் இருக்கிறதோ அதற்கு மேல என்ன இருக்கும்? மேகம். மேகம் இருக்கு. மேகத்தில் கர்த்தருடைய மகிமை இருக்கு. மேகம் இருக்கும். மேகம் அதன் மேலே இருந்தால் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்ய மாட்டாங்க? தொடர்ந்து பயணம் போக மாட்டாங்க. ஆனா இந்த மேகம் எழும்பும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய பயணங்களை தொடர்ந்து போவாங்க. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மோசே ஒரு காரியம் சொல்லுகிறார். என்ன தெரியுமா? இந்த பெட்டி எழும்பும் போது கர்த்தாவே நீர் எழுந்திருந்து உம்முடைய சத்துருக்களை நீர் என்ன செய்யணும்? சிதறடிக்கணும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணுவான். அவங்களுக்கு மோவாபியர், அமிலேக்கியர், இப்படி பல எதிர்ப்பாக இருந்தாங்க. இந்த பெட்டி போகும்போதெல்லாம் அவர்களுக்கு ஜெயம் வந்து கொண்டே இருந்தது. நீங்க 2 நாளாகமத்தின் புத்தகத்துல நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா 41ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த பெட்டி வல்லமை விளங்குகிற ஒரு பெட்டி என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த பெட்டி என்னது? வல்லமை விளங்குகிற பெட்டி. இந்த பெட்டி போகிற இடத்துல எல்லாம் என்ன நடக்கும் சொன்னா அற்புதங்கள் நடக்கும். இந்த பெட்டியை தூக்கிட்டு ஆசாரியர் போய் யோர்தான்ல கால் வச்ச உடனே என்ன நடந்தது? யோர்தான் தண்ணீர் குவியல் குவியலாய் நின்றது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த பெட்டி அவ்வளவு வல்லமை உள்ள பெட்டி. அந்த பெட்டி வேற யாரும் இல்லை, அது நீங்களும் நானும் தான். அந்த பெட்டி வேற யாரும் இல்லை, நீங்களும் நானும் தான். ஏன்னா இந்த பெட்டிக்குள்ள என்ன இருந்தது? ஆரோனின் தளித்த கோல், கற்பனை பலகை, பொன்னால் வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். சரியா? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, இந்த பெட்டி, இந்த மண்பாண்ட பொக்கிஷத்துக்குள்ளே இது எல்லாவற்றையும் கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எப்படின்னா இதுக்குள்ள கற்பனை பலகை இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது. அதே வேளையில நம்ம கிட்ட என்ன இருக்குன்னு சொன்னா துளிர்த்த கோல், ஆரோனுடைய துளிர்த்த கோல், தளிர்த்த கோல் அல்லது துளிர்த்த கோல். எப்படின்னா அங்க கொண்டு போய் தேவ சமூகத்தில் வைத்திருக்கும் பொழுது நான் தெரிந்து கொண்டவன் என்று சொல்லி உறுதி பண்ணப்பட்டதும் அது பூத்து காய்த்து கனிதந்ததுமான ஒரு கோல். இந்த கோல் அற்புதங்களை செய்த கோல். வனாந்திரத்தில் என்ன செஞ்சது? ஓங்கனோடனே தூக்குனோட மோசையின் கோலும் அற்புதம் செய்தது, ஆரோனுடைய கோலும் அற்புதம் செய்தது. இல்லையா? வேதத்தில் நமக்கு தெரியும். எனவே அங்கே கோலை தூக்கணும்னு வெட்டுக்கிளி வந்துருச்சு, தண்ணியில் அடிச்சோன்னா தவளை வந்துச்சு. இப்படி பல காரியத்தில் அப்படியா இருந்தா இந்த கோல் வரங்கள் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். இந்த வரத்தை கர்த்தர் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். இந்த மண்பாண்ட பொக்கிஷத்துக்குள்ளே வரங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். என்னது? அவர் போகும்போது கூட சொல்லிட்டு போனாரு, பிசாசுகளை துரத்துகிறதற்கும் வியாதியஸ்தர்களை குணப்படுத்துறதற்கும் சர்ப்பங்களை எடுப்பீர்கள், தேள்களை மிதிப்பீர்கள், எல்லாத்தையும் கொடுத்து வரங்களை நமக்கு என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்துட்டாரு. அந்த வரங்கள் எல்லாம் இருக்குது, இந்த பெட்டிக்குள்ள இருக்குது. வார்த்தை இருக்கிறது, வரம் இருக்குது. அடுத்தது என்னன்னு சொன்னா அங்க இருக்கிறது ஒரு பொற்பாத்திரம் இருக்கிறது. அந்த பொற்பாத்திரம் என்னன்னு சொன்னா மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். இந்த பொற்பாத்திரம் எதை குறிக்கிறதுன்னு சொன்னா தேவனுடைய வார்த்தையாகிய மன்னாவினால் நிரப்பப்படுகிற அந்த விசுவாசம் என்கிற பொற்பாத்திரம். சரியா? நமக்குள்ள விசுவாசத்தை வைத்து வார்த்தை அனுப்பி 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 என்ன செய்யறான்னு சொன்னா அதை நிறைச்சுக்கிட்டே இருக்காரு. இப்ப இவ்வளவெல்லாம் இருக்கிற இந்த பெட்டி போகிற இடத்துல என்ன வரணும்? இந்த பெட்டி போகிற இடத்துல என்ன வரணும்? இந்த பெட்டி போகிற இடத்துல என்ன வரணும்? வசன வாசிங்க. முதல்ல மோசே சொன்னது என்னது? அதுல என்ன சொன்னா? சத்துருக்கள் சிதறடிக்கப்படணும். அப்ப இந்த பெட்டி போற இடத்துல என்ன நடக்கணும்? சத்துருக்கள் சிதறடிக்கப்படணும். ஆனா சத்துருக்கள் சிதறடிக்கப்படலையே. யார் சிதறடிக்கப்பட்டது? தேவ ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா 1 சாமுவேல் புத்தகத்துல 4ஆம் அதிகாரம்
2-7 வரைக்கும் நீங்க வாசிக்கும் பொழுது பெலிஸ்தியர் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் இஸ்ரவேலருக்கு விரோதமாக அணிவகுத்திருந்தார்கள். அணிவகுத்திருக்கும் பொழுது நடந்தது என்னன்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தம் மும்முரமாய் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இஸ்ரவேலர்ல 4000 பேர் பட்டு போனாங்க. அப்படித்தானே? 4000 பேர் ஒரேடியா பட்டு போனாங்க. உடனே இஸ்ரவேல் மூப்பர்லாம் சேர்ந்து ஒரு காரியம் சொன்னாங்க, சீலோவாவில் இருக்கிற கர்த்தருடைய பெட்டியை நாம பாளையத்துக்கு கொண்டு வந்தா நமக்கு என்ன இருக்கும்? ஜெயம் கிடைக்கும். சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய பெட்டி வந்தால் நமக்கு ஜெயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பணும்னு ஏலினுடைய பிள்ளைகளாகிய ஒத்னேலும் பினகாஸ் 2 பேர் என்ன செஞ்சாங்க? போயிட்டு அங்கிருந்து பெட்டியை கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்தா ஆர்ப்பரிக்கிற சத்தம். நீங்க 7வது வசனத்தை ஒரு முறை வாசிங்களே. தேவன் பாளையத்தில் வந்தார் என்று சொன்னபடியால் போதும். யாரு? சத்துருவுக்கு பயம் வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? ஐயோ தேவன் என்ன கொண்டு வந்திருக்கு? இப்ப பெட்டி வருது. வந்த உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யறாங்க? ஆர்ப்பரிப்பு சத்தம், பூமி அதிரத்தக்கதாக சத்தம் போடுறாங்க. இப்ப யார் வந்துட்டான்றாங்க? பெட்டி வந்தது. யார் வந்துட்டான்னு சொன்னது? தேவன் வந்துட்டாரு. தேவன் பாளையத்துக்குள்ள வந்துட்டாரு. தேவன் வந்தா என்ன நடக்கணும்? அற்புதம் நடக்கணும். இப்ப சத்துருக்கள் முறியடிக்கப்படணும். ஆனா சத்துருக்கள் முறியடிக்கப்பட்டாங்களா? சத்துருக்கள் முறியடிக்கப்படலையே. 10க்கு என்ன நடந்ததுன்னு சொன்னா, ஒத்னியேலும் பினகாஸ் என்ன செஞ்சாங்க? அங்கேயே கர்த்தர் செஞ்சது. அதுதான் கர்த்தர் செஞ்ச அற்புதம். ஒத்னியேலையும் பினகாசையும் அதே இடத்துல போட்டுட்டார். ஏன் தெரியுமா? அவங்களை குறித்து முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். வீட்டில் போய் படித்து பாருங்க. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, இப்ப வல்லமை விளங்குகிற பெட்டி, வார்த்தை இருக்கிறது, வரம் இருக்கிறது, விசுவாசம் இருக்கிறது. இந்த பெட்டி சீலோவாவிலே கர்த்தருடைய ஆலயத்திலே திரைச்சீலைக்கு பின்னாக இருந்த பெட்டி இப்பொழுது கொண்டு வரப்பட்டு, இப்ப இந்த பெட்டி எங்கே போயிருக்கிறது என்று சொன்னால் தாகோனுடைய கோயில்ல போயிருக்குது. எங்க இருக்குது? தாகோனுடைய கோயில்ல போயிருக்குது. நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா 1 சாமுவேல் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கும் பொழுது நீங்க அங்க பார்ப்பீங்க. எங்க இருக்குது? எங்க இருக்கு? தாகோனுடைய கோயில். இது தாகோனுடைய கோயில் இருக்க வேண்டிய பெட்டியா? தாகோனுடைய கோயில் இருக்க வேண்டிய பெட்டியா? பாளையத்துக்கு வந்த உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள், துதித்தார்கள், கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். சத்துரு சொல்லுகிறான் கர்த்தர் வந்துட்டார்னு. ஆனா ஒரு பெரிய தோல்வி வந்து விட்டது. யோசுவா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். யோசுவா கீழே கிடக்கிறார், படுத்து கிடக்கிறார். என்ன பெரிய தோல்வியை சந்திச்சுட்டு இஸ்ரவேலர் இருக்கிறாங்க. ஆண்டவரே தோல்வியை சந்திச்சு படுத்து கிடக்கிறாரு. சில நேரங்களில் வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் என்ன செய்யறோம் சொன்னா, கர்த்தர் குற்றவாளி. யார் குற்றவாளி? கர்த்தர் தான் குற்றவாளி. ஏன் இது எனக்கு வந்து கர்த்தர் குற்றவாளி அப்படின்னு படுத்து கிடக்கிறோம். ஆனா ஆண்டவர் வந்தாரு, யோசுவா பார்த்தாரு. ஏன்பா படுத்திருக்கிற? இல்ல கூட்டிட்டு வந்து இப்ப நாங்க தோல்வியை கண்டுட்டோம். நான் தானே குற்றவாளி? நான் குற்றவாளி. எலும்பு முதலாவது உன் ஜனந்தான் குற்றவாளி. அப்படித்தானே? நீங்க செய்த குற்றத்தின் நிமித்தமாக நான் இன்றைக்கு மௌனமாக இருக்கிறேன். இன்றைக்கு நான் தூரமா நிற்கிறேன். இன்றைக்கு நான் விலகி நிற்கிறேன். ஆனால் நீங்கள் உங்களை சரி செய்து கொள்ளும் பொழுது கீழ்காலிலே மறுபடியும் அற்புதம் நடக்கும். நீங்க உங்களை சரி செய்யணும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு என் வாழ்க்கையில வந்த பிரச்சனை, போராட்டம், தோல்வி, அது இதுன்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். முதலாவது செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? நீ உன்னை ஆராய்ந்து பார்த்து உன்னை சரி செய். எலியா என்ன செய்தான் என்று சொன்னால் பலிபீடத்தை செப்பனிட்டான். என்ன செஞ்சான்? உடைந்து போன பலிபீடம். அந்த உடைந்து போன பலிபீடம் செப்பனிட்ட போது தேவன் வானத்திலிருந்து அக்கினியாக இறங்கினார். இன்றைக்கு தேவ ஜனமே, நானும் நீங்களும் உடைந்து போன தேவனுடைய பலிபீடத்தை மறுபடியும் செப்பனிடும் போது தேவன் வானத்திலிருந்து இறங்கி பதில் கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார்.
இப்போ என்னது, பாளையத்தில் வந்து எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. தாகோனுடைய கோயிலில் இருக்குது. தாகோனுடைய கோயிலே கர்த்தருடைய பெட்டி இருக்கணும் இல்லை. தாகோனுடைய கோயில் எப்படின்னா, பெட்டி இப்படி இருக்குது, தாகோன் மேலே இருக்கான். ஏன்னா அவங்களுக்கு என்னது, தாகோன் தான் கொடுத்தது வெற்றி, அப்படின்னு தானே இருக்கிறாங்க. இப்போ இந்த பெட்டி எங்க இருக்குது, கீழே கிடக்குது. இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குது, வார்த்தை இருக்குது, வல்லமை இருக்குது, விசுவாசம் இருக்குது, துதி இருக்கு, ஸ்தோத்திரம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா எங்க கிடக்குது அப்படின்னு சொன்னா, இருக்கக்கூடாத தாகோனுக்கு கீழே கிடக்குது. இன்னைக்கு பிசாசு உன்னையும் என்னையும் ஆதிக்கம் பண்ணத்தக்கதாக ஒரு வாழ்க்கை அமைந்திருக்குமே, ஆனால் இப்பொழுது செய்ய வேண்டிய வேலை ஒன்று இருக்கிறது. வாசிக்கலாம். சங்கீதங்களுடைய புத்தகம் 35ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் 23ஆம் வசனத்தையும். நீர் கேடகத்தையும் பரிசையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்திரும். 23. என் தேவனே, என் ஆண்டவரே, எனக்கு நியாயம் செய்யும், என் வழக்கை தீர்க்கவும் நீர் விழித்து எழுந்து கொண்டிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இன்றைக்கு நான் தாகோனுக்கு கீழே இருக்கிறேன்னு சொல்லுவாயானால், ஆண்டவரே எனக்காக நீர் கேடகத்தையும் பரிசையும் பிடித்துக் கொண்டு விழித்துக் கொண்டு எழுந்திரும் என்று சொல்லி கதறும் பொழுது கர்த்தர் எழுந்திருக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சுன்னா, தாகோன் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு. கர்த்தர் ராத்திரி எழும்பினார். எழும்பி ஒரே அடி அடிச்ச உடனே தாகோன் தலை போய் வாசல்ல விழுந்துச்சு, கை காலெல்லாம் செதறி போச்சு. உடனே பார்த்து சொன்னாங்க, இந்த தேவனுடைய பெட்டி தாகோனுக்கு கீழே இருக்க வேண்டியதில்லை, இருக்க வேண்டிய சீலோவாவிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பிவிடத்தக்கதாய் கர்த்தர் வழிகளை திறந்தா. இன்னைக்கு உனக்கு விரோதமாக சத்துரு எங்கெல்லாம் சேதறடிக்கிறதுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தாலும் கூட, தாகோன் பெரியவனாய் இருந்தாலும் கூட, கர்த்தர் இன்னைக்கு உனக்காக எழுந்திருந்து யுத்தத்தை பண்ணி உன்னை சரியான காரியத்தில் வழிநடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, ஆனா நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் போராட்டங்கள், பிரச்சனைகள் என்று அடிக்கடி அப்படி இப்படியெல்லாம் காரியங்கள்லாம் வரும் பொழுது நாம நொந்து போய் நொடுங்கி போய் இருக்கிற நேரத்தில் நாம சொல்லுகிறது, ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே விழித்துக் கொள்ளும், ஆண்டவரே, ஆண்டவரே என்ன செய்யுங்க, எனக்காக யுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே, எனக்காக பேசுங்க ஆண்டவரே, எனக்காக வழக்காடுங்க ஆண்டவரே, இப்படி நம்ம கதறோம் இல்லையா? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, வேதத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை தூங்குறதும் இல்லை. இது வாக்கு தத்துவம். உன்னை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை தூங்குறதும் இல்லை, இது வாக்கு தத்துவம். ஆனா தேவ பிள்ளைகள் என்ன செய்யறாங்க தெரியுமா? ஆண்டவரே நீர் எங்களுக்காக விழித்து எழுமும் ஆண்டவரே, இப்பொழுது ஒரு அற்புதம் செய்ய. ஆண்டவர் ஏன் தூங்குறாரு? ஆண்டவர் ஏன் மௌனமாறாரு? யாருனால? வேற யாருனால? நம்மளாலதான் ஆண்டவர் செய்யறாரு. வாசிங்க, மாட்கெழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 37 39 வரைக்கும் வாசிங்க. டக்குனு வேகம் வாசிங்க. அப்பொழுது பலத்த சுழல் காற்றுண்டாகி என்னது? இப்ப படகுல இயேசு இருக்கிறாரு, சீசர் மாதிரி இருக்கிறாங்க, கடல்ல சந்தோஷமா போறாங்க, தண்டு வலிச்சுக்கிட்டு, நினைச்ச மாதிரி தண்டு வலிச்சுட்டு போறாங்க. ஏன்னா கடல் அனுபவம் இருக்கு, எங்களுக்கு எல்லா அனுபவம் இருக்கு, நாங்க போவோம்ட்டு நல்ல அழகா போறாங்க. இயேசுவோடு கூட எந்த ஸ்நேகம் இல்லை, ஜெபம் கிடையாது, அதே வேளை வேத வாசிப்பு கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அவர் பேசாம அவர் பாட்டுக்கு இருக்கட்டும், ஏதோ நம்ம கூட சேர்ந்துக்கிட்டார், சேர்ந்ததுனால அக்கறை கொண்டு போய் விடுவோம்னு பின்னால வச்சிருக்கிறான். அவர் என்ன செஞ்சிட்டாரு? நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். நம்ம ஆண்டவர் ஒரு சைலண்ட் ஆண்டவர், சைலண்ட் ஆண்டவர். பண்டிக்குள்ள அந்த பிசாசெல்லாம் விரட்டணும்னு அந்த ஊரார் வந்து சொன்னாங்க, இந்த எல்லையை விட்டு. அடுத்த வசனம் என்ன தெரியுமா போட்டிருக்கு? ஒன்றும் பேசல, படகேறி. அவர் ஒரு ரொம்ப ஜென்டில், நல்ல ஒரு ஆண்டவர் நமக்குண்டு, அதுக்காக ஸ்தோத்திரம். யாரோட எந்த போட்டியும் பொறாமையும் பிரச்சனை எதுக்குமே போக மாட்டாரு, விலகி போயிடுவார். வேணாம் சரி அப்படின்னு விலகி போயிடுவார். இப்போ என்னது? படகுல பின்னால தலையணையும் கொடுத்துட்டானோ பாவிங்க, கொடுத்து பேசாம நல்லா படுத்துருங்க. அவர் பேசாம படுத்திருக்கார். படுத்தா கொஞ்ச நேரத்தில் ஒரு தென்றல் மாதிரி அடிச்சு காற்று கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்குது. அடிச்சோடனே பேதுரு, வேகமா வளைங்க, வேகமா என்ன செய்யுங்க, வல்லத்தை கொண்டு போங்க, வேக வேகமாக போவோம் 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 அப்படின்னா எங்கே வேகமாக போகிறது?
ஒரு வழி இல்லை, தண்டு வலிக்கிறாங்க, மேலாம் வலிக்குது. இப்போ காற்று கடல் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட ஆரம்பிக்குது. பிரச்சனை நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே வருது. சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, விடுதலை இல்லைன்னு கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கிட்டு வருது. தங்களுடைய முயற்சி பண்ணி 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 பார்க்குறாங்க. சிலர் அப்படித்தானே, எல்லா முயற்சியும் தங்களால் உண்டானதெல்லாம் பார்த்துட்டு தான் ஒன்றுமே ஏலாதுன்னு சொல்லும் பொழுதுதான் இயேசுகிட்ட வந்தா நீங்கள் சரின்னு சொல்லும் பொழுதுதான் அப்போ தான் இயேசுகிட்ட வருவாங்க. இப்போ என்ன நடக்குது சொல்கிறான் பேதுரு, இனிமே நாமும் நம்ம முயற்சினால் எந்த பிரச்சனையிலையும் நாம் விடுதலை பெற முடியாது. இப்போ நம்ம உயிருக்கும் ஆபத்து வந்துருச்சு. உடனே போய் இயேசுவை தட்டுறான். தட்டி, ஆண்டவரே என்னையா தூங்கிக்கிட்டு இருக்கிறீர், நீர் தூங்கிக்கிட்டு இருக்கிறீர், இன்னும் கொஞ்சத்தில் நாங்கள் சாக போகிறோமே அப்படின்றான். இன்னும் கொஞ்சத்தில் நாங்கள் சாக போகிறோம், நீர் தூங்கிக்கிட்டே இருக்க. என்ன தூங்க வச்சது நீங்கள் தானப்பா, என்ன தூங்க வச்சது வேற யார் இல்லை. யார் தூங்க வச்சது? நீங்கள் தானப்பா தூங்க வச்சீங்க. உங்கள் பாட்டுக்கு இருங்கன்னு என்ன ஒரு பக்கம் ஓரம் கட்டினீங்க, நான் ஓரமாக இருக்கிறேன். இன்னைக்கு தேவ பிள்ளையே ஓரம் கட்டி வச்சிருக்கிறியா? கத்தரை எழுப்பு, கத்தர் உனக்கு அற்புதம் செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். கத்தரை தட்டி எழுப்பு. யாக்கோப மாதிரி போராடுறதுக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க. நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உம்மை விடுகிறது இல்லை என்று சொல்லுங்க. இன்னைக்கு உங்க குடும்பத்தில், உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன போராட்டங்கள் எல்லாம் வந்திருக்கிறது. இன்றைக்கு கடல் கொந்தளிக்கிறது, காற்று பலமாய் அடிக்கிறது, எங்களுடைய வாழ்க்கையில எல்லா நம்பிக்கையும் இழந்து போய்கொண்டே இருக்கிறோம் என்றால் இன்றைக்கு கர்த்தரை பார்த்து ஆண்டவரே எழும்பும் என்று சொல்லி நீ தட்டி எழுப்பினால் உனக்காக கர்த்தர் எழுந்திருந்து காற்றையும் கடலையும் அதட்ட உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எப்படிப்பட்ட பெரிய காற்றா இருக்கலாம், போராட்டம் வந்தாலும் சரி கர்த்தர் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கல? ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க தட்டி எழுப்பணும்னு ஆண்டு என்ன தெரியுமா சொல்லுவாரு? வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 33 10 வசனம். இப்பொழுது எழுந்தருளுவேன், இப்பொழுது உயர்வேன், இப்பொழுது மேன்மைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு தட்டி எழுப்புனீங்கன்னா ஆண்டவர் சொல்வாரு, நீ தட்டி எழுப்பிட்ட, இப்பொழுது நான் எழும்புவேன், இப்பொழுது நான் உயருவேன், இப்பொழுது நான் மேன்மைப்படுவேன், உன்னிலே நான் மகிமைப்படுவேன், உனக்கு அற்புதம் செய்வேன், நான் எழுந்திருக்கிறதை மற்றவர்கள் காணத்தக்கதாக உன்னை வழி நடத்துவேன். கர்த்தாவே, நீர் என்ன ஏன் மறந்துட்டீர்? சத்துரு மேற்கொள்ள வருகிறானே, நீர் ஏன் தூரமா இருக்கிறீர்? கர்த்தர் உன்னை மறக்கல. நீ கர்த்தரை மறந்து ரொம்ப நாளாச்சு, நீ கர்த்தரை விட்டு ரொம்ப நாளாச்சு. கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உன்னோடு கூட பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். நீ ஆண்டவரை விட்டு தூரமாய் போனதை கர்த்தர் அறிந்து கொண்டுதான் இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் எழுப்பு. நீ நினைக்கிற ஒரு காரியம், நான் ஜெபிக்கிற நேரத்திலிருந்து எனக்கு ஒரு காரியம் வெளிப்பட்டது. என்னன்னா, நான் ஒரு தவறு செய்து விட்டேன், இதிலிருந்து எப்படி மீள முடியும் என்று சொல்லி நீ அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாய். ஆனா நான் உனக்கு சொல்றேன், கர்த்தர் உன் நிமித்தமாய் எழுந்திருக்கிறார். அந்த இடத்துல உனக்கு ஒரு அற்புதம் நடக்கத்தான் போகுது, நீ அதிசயத்தை காணத்தான் போகிறாய். ஆனா நீ செய்ய வேண்டிய வேலை, நித்திரை பண்ண வைத்து விட்டாய், இப்பொழுது தட்டி எழுப்பு. நீ தட்டி எழுப்பினால் கர்த்தர் மேன்மைப்படத்தான் போகிறார், கர்த்தர் எழுந்திருக்கத்தான் போகிறார், கர்த்தர் மகிமைப்படத்தான் போகிறார், கர்த்தர் உயரத்தான் போகிறார். அவர் தாகோனுக்கு மேலானவர் என்பதை நீ கண்டு நீ தேவனை மகிமைப்படுத்தத்தான் போகிறாய். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. வல்லமை நிறைந்த பெட்டி, வார்த்தை உள்ள பெட்டி, அந்த விசுவாசம் உள்ள பெட்டி, இந்த பெட்டிக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை எல்லாம் இருக்குது. ஆனா சத்துரு இன்றைக்கு மேல வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏலி அவன் சொல்லியும் கேட்கல. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்க, ஆண்டவரை தட்டி எழுப்புங்க. ஆண்டருக்கு தனி இடத்தை கொடுத்துட்டு ஆண்டருக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற அளவில் நீங்க போய்கிட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் இந்த மாலைவேளை உன்னோடு கூட தெளிவாய் பேசுகிறார். மறுபடியுமாக என்னண்டையிலே நீ வருவாய் என்று சொன்னால் நான் உனக்காய் எழுந்திருப்பேன், உனக்காக ஒரு அற்புதத்தை செய்வேன், உன்னை நான் உயர்த்துவேன், உன்னிலே நான் மகிமைப்படுவேன்.
எல்லாரும் கொஞ்ச நேரம் எழுந்துருது.